எத்தன பேர் வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஜாக்லினுக்கு போயிருக்கணும்ப்பா. அது ஏன்பா ரயானுக்கு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அதுக்கப்புறம் இந்த சௌந்தர்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாரி எனக்கு ஜாக்லின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கேம பாதிக்கிற மாரி தெரியுது அப்படின்லாம் சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு எப்ப தெரிய போது ஜெஃப்ரியோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து அவங்க கேம பாதிக்குது அப்படின்னு. ஏன்னா ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா கூடயே தான் இருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் அவரு நாமினேஷன்லலாம் கரெக்ட்டான பாயிண்ட் சொல்லி தான் வந்து சௌந்தர்யாவ நாமினேட் பண்றாரு. பட் அது ஏன் வந்து சௌந்தர்யா கூட இருக்கப்பவே அத சொல்லி அவங்கள ஏன் கரெக்ட் பண்ணி "இத நீ சரியா பண்ணுமா?" அப்படின்றத ஏன் அவர் சொல்லக்கூடாது? அப்ப அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்ப நான் இந்த ப்ரோமோ உனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ட சொன்னேன்னா உங்களுக்கு கிளியரா புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யார்? அப்படின்ற மாரியான கேள்வி வருது. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு மஞ்சரி வராங்க. பங்களிப்பு ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவ சொல்றாங்க. அடுத்து நம்ம ஜெஃப்ரி வராரு. அவரு என்ன சொல்றாருன்னா, சௌந்தர்யா கிட்ட ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க ரொம்பவே கிவ் அப் பண்ணிடுறாங்க அப்படின்றாங்க. அடுத்து நம்ம அன்ஷிதாவ பார்த்தீங்கன்னா, முத்து சொல்றாரு. அண்ட் ரயான் பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா வந்து ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்றதுக்கு தான். அத பிரேக் பண்ணிட்டு சாரி சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடைசியா ஜாக்லின் பார்த்தீங்கன்னா, அன்ஷிதாவ பார்த்து, "உங்களோட கேம் வந்து எனக்கு பெருசா புடிக்கல. இல்ல அப்படி கிடையாது. எனக்கு சுத்தமாவே புடிக்கல." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா அண்ட் சௌந்தர்யா 2 பேருமே வந்து அதில செலக்ட் ஆகுறாங்க. இப்ப நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன பாயிண்ட் என்னன்னா, இப்ப ஜெஃப்ரி வந்து இப்பன்னு இல்ல, போன நாமினேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா நீங்க அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் குடுக்குறீங்க. அது வந்து இன்னமுமே வந்து எல்லாருக்கும் ஹர்ட் ஆயிட்டு இருக்கு. யாரும் அத உங்ககிட்ட சொல்ல மாட்றாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்ட சொல்லி சொல்றாரு. எனக்கு புரியுது. சௌந்தர்யா வந்து கேமுக்காக அவன் பண்றான். அத எப்படி நான் தப்பா எடுத்துக்க முடியுன்ற மாரி சொல்றாங்க. எல்லாம் ஓகே தாங்க. இதுவுமே ஒரு வகையான சேஃப் கேம். அதாவது அந்த இடத்துல அவரு வேற யாரையாவது சொல்லி, அவங்க கூட ஒரு பகைய வளர்த்துக்கிறதுக்கு பதிலா, ஈஸியா அங்கங்க சௌந்தர்யான்னு சொல்லிட்டு போயிடலாமே. அஃப்கோர்ஸ் இந்த கேம்ல சௌந்தர்யா வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் தான். அவங்க ஒண்ணுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆரம்பத்திலே பயந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஐய்யயோ! சேஃபா இருந்தா போதுன்றத மட்டும் தான் அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு, தோத்தாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்ல தான் அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த கேம்ல சௌந்தர்யாவோட மேஜரான பங்களிப்பு என்ன தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. பின்னாடி போய் எல்லார்ட்டயும் ஜாக்லின பத்தி, "ஏய் அவ தப்பு தான்ப்பா. அவ நடிக்கிறா. நானும் பார்த்தேன். அவ கால் மேல யாருமே கிடையாது. அவ ஏன் மயங்கி விழுவுற மாரி பண்ணா?" "இல்ல ராணுவ வந்து நடிக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே ஆகல." ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினதுலலாம் எனக்கு பிரச்சனை இல்ல. பட் ஜெஃப்ரி ஸ்பெசிஃபிக்கா இப்படி ஒரு பாயிண்ட்ட சொல்றப்போ, நீங்க சௌந்தர்யா கூட நைட்லாம் உட்காந்து ஃபுல்லா பேசிட்டு தான் இருக்கீங்க. டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம். சொல்லலாம்ல, "சௌந்தர்யா நீ இறங்கி விளையாடு. இது தப்பா இருக்கு. நானே உன்ன வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு நாளைக்கு சொல்லுவேன். ஸோ நீ கரெக்ட்டா பண்ணு." அப்படின்ற ஒரு அட்வைஸ குடுத்துருக்கலாம். அவங்கள விளையாட வச்சிருக்கலாம். ஸோ சௌந்தர்யாவுக்கு வந்து ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து அவங்களுக்கு தடையா இருக்காம். இந்த வீக்கெண்ட் தெரியும்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஜாக்லின விட்டு போனதெல்லாம் தப்பு இல்லங்க. பின்னாடி போயிட்டு ஏங்க அவங்கள பத்தி எல்லா இடத்துலயும் தப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு வந்து நீங்க அத யோசிக்க மாட்டீங்களா? இத்தன பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விட்டுட்டு போறப்போ அவங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்க, "எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. எனக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. அவளுக்கு ஒண்ணுன்னா எனக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கு." நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு எமோஷன்ஸ் இருந்தா, அவங்கள பத்தி தப்பா பேசுவீங்களா? அப்போ வந்து உங்க சைட்ல இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட்டிங்லேருந்து பொய் தான். அப்ப நீங்க கேம்க்காக ஜாக்லின யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படின்ற பாயிண்ட் தான் வந்து எனக்கு தோணுது. மத்தவங்கலாம் எப்படி தோணுதுன்னு தெரியல. ஸோ ஜெஃப்ரியும் இதே தான் பண்ணாரு. 2 பேரும் சான்ஸே இல்ல. அதே விஷயத்த தான் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கப்புறமும் இந்த வீக்கெண்ட் சௌந்தர்யா எந்திரிச்சு நின்னோனே எல்லாரும் கை தட்டினாங்கன்னா, நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லப்பா. ஏன்னா நான் என்ன தெரியுமா மைண்ட்ல நெனச்சிட்டு இருக்கேன்? சௌந்தர்யா எந்திச்சு நிப்பாங்க இந்த வீக்கெண்டு. பெருசா கைத்தட்டல் வரப்போறதில்ல. ஆனா இந்த ஜாக்லின், மஞ்சரி, அன்ஷிதா, பவித்ரா மெயினு. இவங்கலாம் எந்திரிச்சு நிக்கிறப்போ கைத்தட்டல் பயங்கரமா வரப்போது. அதுக்கப்புறம் உட்காந்து இவங்க யோசிக்க போறாங்க சௌந்தர்யா. "ஐய்யய்யோ! தப்பு பண்ணிட்டோமோ!" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜாக்லின் அப்படின்ட்டு ஜாக்லின்ட்டயே போப்போறாங்க. நம்ம ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா, "வாங்க, வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லி திரும்ப கூப்பிட்டு அவங்களோடயே வச்சுக்க போறாங்க. இதுதான் நடக்க போதுன்னு நான் நெனைக்கிறேன். அன்ஷிதா வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்றது, ஒரு அளவுக்கு ஏத்துக்கிற மாரி இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் மனசு கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா, என்ன ஸ்ட்ராங்கா விளாண்டாங்க அந்த கேம. பயங்கரமா விளாண்டாங்க. ஆனா என்னன்னா, நெறைய விஷயங்கள் அதில தப்பா பண்ணிட்டாங்க. எல்லாரையுமே வந்து நடிக்கிறீங்க, நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க நெறைய நடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தலையில அடிபடாமலே தலையில அடிபட்டுச்சுன்னு போனாங்க. பவித்ரா கம்ப்ளீட்டா லாக் ஆயிட்டாங்க. கையிலேருந்து பொம்மைய எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, அந்த சைடு அன்ஷிதா வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிருவாங்க. அப்புறமா அந்த பக்கமா பேக்ல இருந்து வந்து திரும்ப மஞ்சரியவே லாக் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் ஃபேரா விளையாடிட்டு இருக்கப்போ, இவங்க மட்டும் ஒரு மாரி சீட்டிங் பண்ண மாரி தான் இருந்தது. ஒரு மாரி கன்னிங்கா யோசிச்சு, கை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொல்லி சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு வந்து திரும்ப அவங்க புடிச்சவங்களே வந்து இவங்க போயிட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.